ஒரு அமெரிக்க தேசத்தில் இப்படி தான், இங்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இங்கே தான் கேஸ்ட் ப்ராப்ளம், அங்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா வெள்ளையர்கள் கருப்பர்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா. அங்கே அமெரிக்க தேசத்தில் போனீங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் பெரிய ஜப வீரர்கள் மாதிரியும், கருப்பு நேரத்தில் பார்த்தோன்னா பிளாக் அவனு அமெரிக்காக்காரன் தான், ஆனால் அவனை பார்க்கும்போது இப்படி சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கானு எப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே, இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு சர்ச்சுன்னா வெள்ளைக்காரர்கள் மட்டும் போகிற சர்ச், அமெரிக்க தேசத்தில் வெள்ளைக்காரர்கள் மட்டும் போகிற ஒரு சர்ச்சு. அவர்கள் கருப்பு நிறத்தவர்களை வெறுக்கிற விசுவாசிகள் எல்லாருமே, இந்த கருப்பு நிறா இவங்கெல்லாம் நமக்கு விரோதமானவர்கள், வெறுக்கிறவங்க. ஆனால் பாஸ்டர் எல்லோரும் நேசிக்கிறவர். ஒரு நாள் இப்படி தான் சபையில் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கருப்பினத்துக்கு ஒரு அமெரிக்க ஒரு பாஸ்டரை அந்த போதகர் சந்திக்கிறார். அந்த போதகர் சந்தித்து அவர் கேட்குற, பயங்கரமான ஜெப வீரர், தேவனுடைய வார்த்தையை அபிஷேகத்தோடு கூட கொடுத்துக்கிற ஒரு தேவ மனிதன். அவரிடத்துல போயிட்டு இந்த பாஸ்டர் நீங்கள் ஒரு நாள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, என்னது ஒரு நாள் சர்ச்சுக்கு எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவரை அழைச்சிட்டாங்க, வர வச்சுட்டாங்க. வந்துட்டு பார்த்தா எல்லாம் அவர் உட்கார்றார் சர்ச்சுக்குள்ளே, எல்லாரும் பக்கத்தில் அப்படியே பேசிக்கிறாங்க. பிலீவர்ஸ் எல்லாருமே பக்கத்தில் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கருவாயன், இந்த கருப்பு என்னத்தார், இந்த அமெரிக்காக்காரன் நம்ம சர்ச்சிலேருந்து உட்காந்துட்டு இருக்கிறான், பேசிகிட்டு இருக்கான். பாஸ்டர் அவர் பேசுகிற நேரம் வரும் பொழுது இவர் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வந்திருக்கிறார், கரங்களை தட்டி எல்லாரும் வரவேற்கலாங்கும் போது எல்லாம் கரங்களை தட்டி சிரிக்கிறாங்க, நம்ம பக்க பக்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் அவர் இங்கே நின்றுருக்கிறாரு. அவர் தலை கீழே குனிஞ்சிருக்கிறாரு. அவங்க சிரிக்க ஆரம்பித்த உடனே இவர் தலை கீழே போட்டுட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தாராம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 15 நிமிஷம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் சிரின்னு சிரித்து பக்கத்தில் இருக்கல, நீ இப்படிலாம்டா, நீ இந்த இனத்தண்டா, நீ இங்கே அமெரிக்காவில் இருக்கிறதுக்கே அவனுக்கு அதிகத்தில் இல்லடான்னு சொல்லிட்டு அவனை அந்த ஊழியக்காரர் அவ்வளோ சிரித்து கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இவர் தலையை குனிஞ்சு கண்ணை மூடி அந்நிய பாஷையில் பேசி கொண்டு இருக்கார். எல்லாம் சிரித்து கொஞ்சம் செட்டில் ஆன உடனே இவர் மைக்கை கையில் எடுத்து ஆன் பண்ணி சொன்னாராமா, நீங்கள் ஒயிட்டு, உங்கள் இருதயம் பிளாக், நான் பிளாக்கு, என் இருதயம் ஒயிட் அப்படின்னாராம். நீங்கள் ஒயிட்டு, உங்கள் இருதயம் பிளாக்கு, நான் பிளாக்கு, ஆனால் இருதயம் ஒயிட்டு. இந்த வார்த்தையை ஒரு 5 நிமிடம் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருந்தாராமாம். அவர் சொல்ல 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 தேவாவியானவர்கள் பயங்கரமாக இறங்கினார். அதை சொல்ல 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 எவர்களெல்லாம் சிரித்து கொண்டிருந்தாங்களோ அவங்க தரையிலே முகம் குப்புற விழுந்து தேவனுடைய அபிஷேகத்தினாலே தொடப்பட்டு அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு அவர்கள் அழ ஆரம்பித்தார்களாமா. அங்கே அழ ஆரம்பித்த உடனே அவர்கள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அங்கே அழ ஆரம்பித்தார்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கும் தேவன் நம்மிடத்திலே பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரு சுத்த இருதயம். இப்போ ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறார், உன் வாழ்க்கை, நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, என் வாழ்க்கை இப்படி இருக்கு பாஸ்டர், என் வாழ்க்கை அதை நோக்கி போகுது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் இருதயம்தான் உன் வாழ்க்கையை நடத்துகிறது. உன் இருதயம் உன்னை எங்கே நோக்கி கொண்டு போகிறது. அப்போ இருதயத்தோட வேலை என்ன தெரியுமா? நீ எங்கே போகணுங்கிறத அந்த இருதயம் தான் டிசைட் பண்ணுது. இத்தனை நாள் பைபிள் வாசிக்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போக முடியலை? அவங்க போக நினச்சதுனவோ கானானுக்கு தான், ஆனால் ஹார்ட் ஃபுல்லாக எங்களுக்கு தெரியுமா? நான் அங்கே அதை சாப்பிட்டேன், நான் அங்கே இதை குடித்தேன். நாங்கள் செங்கல் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அங்கே என்ன பண்ணோம், காடை சாப்பிட்டோம், கவுதாரி சாப்பிட்டோம். நாங்கள் இது மாதிரி வானத்தில் தான் எங்களுக்கு ஒன்றும் பொழியல. நாங்கள் டெய்லியும் நாங்கள் செங்கல் அறுத்து கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அங்கே இருந்தவங்க, எங்களுக்கு பிதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இந்த பீச்சுக்கு அருகே புதைக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி மோசையிட்ட சண்டை போட்டாங்க. கர்த்தர் பார்த்தாரு, உன் இருதயம் தான் என்ன பண்ணுது பாருங்க. அவன் இருதயம் கர்த்தரே அவனை நடத்தி கூட அவன் இருதயம் அவனுக்கு தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகலை. மிகப்பெரிய ஊழியக்காரன் மோசே, மிகப்பெரிய ஊழியக்காரன், லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தின ஒரு தீர்க்கதரிசி மோசே, தீர்க்கதரிசி நடத்தி கூட அவர்களால் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல. இயேசுவே மேகஸ்தமமாக அக்னிஸ்தமமாக அவர்கள் கூடவே இருந்து நடத்தியும் அவர்களால் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. அதற்கு ஒரே ஒரு ரீசன் என்னவென்றால், அவர்களுடைய இருதயம் எகிப்தை நோக்கி கடந்து போனது. எகிப்தை நோக்கி கடந்து போனது. ஹல்லேலூயா. அதனால நான் சொல்கிறேன், தேவன் இன்னைக்கு இருதயத்தை ஏன் முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால், அந்த இருதயம் தான் நாம் எங்கே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. அந்த இருதயம் தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. அந்த இருதயம் தான் நம்முடைய வாழ்க்கையை எதை நோக்கி போகுங்கிறத தீர்மானிக்குது. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாருக்கெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணணும்? நானே தூங்கினாலும் சரி, எனக்குரியது என் வீட்டை தேடி வரும். சில போதர்கள் இப்படி போதிக்கிறாங்க, எப்படி நீயே வேண்டாம் என்று சொன்னாலும், நீயே ஏசப்பட்ட போய் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் வேண்டாம், நீ மாற்றிவிடும் என்று சொன்னாலும், உனக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும்
ஆண்டவர் எங்கே பிளெஸிங்ஸ் கொடுத்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கார். ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு கட்டளையும் முன்னாடி வச்சிருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதை தான் கொடுத்தாரு. உனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் தரேன், இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்க ஆயத்தமெல்லாம் இருக்கு, ஆனால் நீ கீழ்ப்படிந்து சரியாக நடக்கணும். இன்னைக்கு உங்களுக்குலாம் நிறைய வாக்குத்தத்தம் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயம் எதை நோக்கி போகுதோ, உங்கள் இருதயம் எதை நினைக்குதோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால உங்களை மகிமைப்படுத்த மாட்டார். வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்கள் இருதயம் போகுதா, வாக்குத்தத்தத்தை சார்ந்து உங்கள் இருதயம் வாழுகிறதா, கர்த்தரை சார்ந்து உங்கள் இருதயம் இருக்குதா, அப்போ தான் கர்த்தர் யுத்தம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வருடம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், வருடம் நமக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாமல் இருக்கிறது, அந்த வாக்குத்தத்தம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது என்றால், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவில்லாது இருக்கிறது. தாவீது ராஜாவை மாற்ற காரணம் என்ன? அவன் ராஜாவுக்கான குவாலிஃபிகேஷன் ஒன்று கூட கிடையாது. ஆமாம் தானே? சிறுவண்டு சொல்லுவோம்ல, சிலுவண்டு. அவனுக்கு ஞானம் இல்லை, பலன் இல்லை, யுத்தம் செய்கிறவன் அல்ல, அவன் இராணுவ வீரன் அல்ல. அவன் அண்ணன்களெல்லாம் பெரிய இராணுவ வீரர்கள், பெரிய ஞானவான்கள், பெரிய தைரியசாலிகள், பலசாலிகள். தாவீது ராஜாவாவதற்கு அவனுக்கு எந்த சிச்சுவேஷனும் கிடையாது. ஆனால் தேவன் ஆசீர்வதித்த விதம் எப்படிப்பட்டதுன்னா, இருதயத்தின் அடிப்படையிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவர்கள் எல்லாருடைய இருதயத்தை விட தாவீதுடைய இருதயம் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தாலும் அவன் இருதயம் ஆடுகள் நடுவில் இராமல் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவன் இருதயம் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, தேவன் முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, இவங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்கிறனால ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, இவங்க அழகா பாடுகிறாங்கிறனால ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, இவர்கள் அழகா பேசுறாங்கிறனால ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, முகத்தை பார்த்து அவர் தீர்மானிக்கிறவர் அல்ல. இருதயம் எப்படிப்பட்டதோ அதன்படியே தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்க இருதயம் எப்படிப்பட்டதா நிறைந்திருக்கிறது, உங்க இருதயத்தில் எப்படிப்பட்டதை நிறைச்சு வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு வாரமா குளிக்காம கூட சர்ச்சுக்கு வாங்க, ஒரு வாரம் பல்லு விளக்குனா கூட பரவாயில்ல, ஒரு வாரம் நீங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலனா கூட பரவாயில்ல. ஆண்டவர் வந்த உடனே இங்கே பாரு எப்போ சூப்பராக வந்துருக்கிறா, என்ன ஹேர் ஸ்டைல் பாரு, என்ன ஜுவல்ஸ் பாரு, என்ன ட்ரெஸ்ஸு பாரு, சூப்பர் அப்படிலாம் அவர் பார்க்க மாட்டார். பாஸ்ட் வேணால் பார்க்கலாம், இவங்க நல்லா உடை உடுத்திட்டு வந்திருக்கிறாங்க, பக்கத்தில் இவங்க கூட பார்க்கலாம், இவங்க நல்லா அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க. ஏசு வந்தவொடனே திரும்ப பார்ப்பாரு, இருதயத்தை தோண்டி அங்கே பார்ப்பார், இருதயத்தின் நினைவுகளை பார்ப்பார். அதன் படிதான் இந்த சண்டே உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். நான் சொல்ல திரும்ப இதுக்கு புரியுது. ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஆண்டவர் வந்த உடனே நம்முடைய மேல் புகாரமான தோலையும் நம்முடைய சரீரத்தையும் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒயிட் ஷர்ட் போட்டு முன்னாடி நின்று, ஐயோ ஆண்டவர் நான் ஒயிட் ஆகிட்டேன், நான் புதிதாயிட்டேன், நான் மதிக்கப்படத்தக்கவனா மாறிட்டேன் என்பது அல்ல. என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் இருதயத்துக்குள் எப்படிப்பட்ட வைராக்கியங்கள் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இல்லை, என் இருதயம் சுத்தமா இருக்கா? நீங்களே உங்களை சிந்திச்சு பாருங்க. நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம், நல்லா தேவனை தேடலாம், டெய்லி மணிக்கணக்காக ஜெபம் பண்ணலாம், மணிக்கணக்க உபவாசம் இருக்கலாம், இல்லை ஆண்டவரை நோக்கி எல்லாம் இழக்கலாம். ஒருவேளை 50 லட்சம் ரூபா காணிக்க கூட நீங்கள் கொடுக்கலாம். சுத்த இருதயம் இல்லைன்னா 1 ரூபா கூட எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் சுத்த இருதயத்தோடு 2 காசு ஆண்டவர் கொடுத்தா கூட அதை அவர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னா மகா கேடு நிறைந்தது. பலரை பாருங்களேன், ஆண்டவரை ஆரம்பத்தில் சரியா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருப்பாங்க, தேடிக்கொண்டிருப்பாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழ்வாங்க. ஆனால் தேவனை சரியா அவர்கள் தேடாம மகிமைப்படுத்தாம வாழ வாழ இருதயம் என்னாக ஆரம்பிச்சுன்னா இருளடைந்து சிந்தையில வீணர்களாய் மாறி போகிறாங்க. நீங்கள் பல கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள கூட ஒரு சமாதானம் இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் பலவிதமான பாவ வழிகளுக்குள் செல்ல காரணம் என்ன தெரியுமா? சிந்தை, அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போச்சு. இருதயம் இருளடைஞ்சனால தான் தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கிறோம், தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்கிறோம். என் இருதயம் தேவனையே நோக்கி இருக்கிறது என்றால் என் சிந்தனையும் தேவனையே நோக்கி இருக்கும். என் இருதயம் இருளடைந்திருக்கும் என்றால் என் சிந்தை ஆண்டவரை நோக்கவே நோக்காது. 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணலான்னு ஒருவேளை உள்ள இருக்க மனுஷன் சொல்லுவான், இருதயம் சொல்லும், ஏய் வேண்டாம் வேண்டாம் நீ எங்கேயாச்சும் கிளம்பி போ சொல்கிறேன். இப்படிப்பட்ட சிந்தையில் தான், இப்படிப்பட்ட இருதயத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க பார்க்கலாம். நீ அசுத்த இருதயமாக உனக்குள்ளே வச்சிருக்கிற அந்த இருதயத்தில், இந்த அசுத்தமான இருதயத்தில் என்ன பண்ணுறேன்? பரிசுத்தமான தேவனுடைய அன்பை ஊற்றுகிறேன். ஊற்றும் போது அந்த அசுத்தமான இருதயம் அவனை விட்டு வெளியேறி தேவ மகிமையை அவன் அடைகிறான். அப்படின்னு அர்த்தம்னா தேவ சாயலாய் மாறுகிறான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அப்போ இன்னைக்கு உங்கள் இருதயத்தை கையை வைங்க, இருதயத்தை வெளியெடுங்க, சும்மா வெளியெடுத்து அந்த இருதயத்தை பாருங்க.
எப்படி இருக்கு? உங்கள் இருதயத்தில் தேவ அன்பு இருக்கா இல்லை வைராக்கியம் இருக்கா? உங்கள் இருதயத்தை இப்போ பிடுங்கி பாருங்க, அங்கே இருதயத்தில் தேவ அன்பு இருக்கா இல்லை கசப்பு இருக்கா? நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம். முன்னே நம்முடைய இருதயம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் இருளடைந்திருந்தது. என்றைக்கு நாம் இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அன்பு ஊற்றினார். அந்த அன்பினாலே நாம் என்ன மாதிரி இருக்கிறோம்? தேவ சாயலாயே. என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். என்னோடு கூட பேசுகிறவர்கள் இயேசுவோடு பேச வேண்டும். என் வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தையாய் மாற வேண்டும். மாறிடுச்சா? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் இருதயம் தேவ அன்பால் நிறைஞ்சிருக்கா இல்லை கசப்பால் நிறைஞ்சிருக்கா? இன்னும் எத்தனை பேர் கசப்புலேயே இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கீங்க? ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவ சமூகத்தில் சொல்கிறேன், கசப்புள்ள இருதயம் உள்ளவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். எப்படி தான் நம்ம தேட முடியுது? கண்ணால் பார்க்குற சகோதரனை நேசிக்க முடியாத நீங்கள், காணாத எங்கேயோ இயேசு இருக்கார் நம்ம பரலோகத்தில், அவரை பார்த்ததே இல்லையாம்மா, அவரை போய் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன்னா அவர் சொல்லுவார், நீ உன் பக்கத்து வீட்டுக்காரனையும் நேசிக்க மாட்டேங்கிற, உன் கூட பிறந்த சகோதரியும் நேசிக்க மாட்டேங்கிற, உன் பிள்ளைகளை நேசிக்க, தகப்பன் தாயை நீ நேசிக்க மாட்டேங்கிற, நீ போய் எங்கே போய் என்னத்தெல்லாம் நேசிச்சு? கேட்கிற கேள்வி எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்குமானால் உங்கள் இருதயத்துக்குள்ள தேவ அன்பு தான் இருக்கணும். யோசேப்பை பாருங்களேன், யோசேப்பை அண்ணன்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? குளியில் தூக்கி போட்டாங்க. குளியில் தூக்கி போட்டது மட்டுமா, அவனை வித்து போட்டு எகிப்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆமென். கிட்டத்தட்ட அத்தனை பிரச்சனையை தாண்டி 22 வருஷம் ஆஃப்டர் 22 வருஷம் கழிச்சு அண்ணன்கள்லாம் மறுபடியும் வராங்க. எங்கே வராங்க? அண்ணன்கள் எல்லாம் எகிப்தை நோக்கி வராங்க. அப்போ எகிப்தில் எப்படி இருக்கிறான்? பெரிய ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியுமா அவனோட சட்டம்? இவன் சொல்லாமல் ஒருத்த கையை ஆட்டக்கூடாது, காலையும் ஆட்டக்கூடாது. பைபிள் வசனம் அப்படி இருக்குது. அப்படி நம்ம இருக்கு. இவன் சொல்லாமல் ஒருத்தன் இந்த தேசத்தில் கையையும் அசைக்கக்கூடாது, காலையும் அசைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வல்லமை படைத்த ஒரு ராஜாவுக்கு கீழே அவன். சேரில் மட்டும்தான் நான் கம்மி, மிச்சப்படி நீ தான் இப்போ ராஜா அப்படின்ட்டார். ராஜா அவனை பார்த்து எல்லா அதிகாரத்தையும் யோசேப்பு கொடுத்துட்டாரு. முத்திரி மோதிரத்தை கழட்டி தான் வச்சுக்கொண்டாரு. இப்போ அண்ணனுங்க வரானுங்க, குழியில் போட்டவங்க. இவன் யோசேப்பு ராஜான்னு தெரியாது. வந்து உள்ளே வந்த உடனே யோசேப்பை பார்த்து பணிந்து, தேவன் சொன்ன வாக்கு தான் அங்கே நிறைவேறுது. பணிந்து குனிந்து வணங்கிக்குவாங்க மாதிரி அதே மாதிரி பணிஞ்சு கீழே கிடக்குறாங்க ராஜாவுக்கு முன்னாடி. யோசேப்பு என்ன பண்ணியிருக்கலாம்? ஏய், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வருண்டா, இன்னைக்கு சிக்கனிங்கடா, மாட்டினீங்கடா, இன்னைக்கு உங்கள் சோழிலாம் முடிச்சுட்டுறோம் பாருன்னு சொல்லி யோசேப்பு ஒரே வார்த்தை சொல்லியிருந்தானா அந்த செகண்டில் செத்து போயிருப்பானுங்க. ஆனால் யோசேப்பு தேவ அன்பினால் நிறைந்தவன். தேவ அன்பு அவன் இருதயத்துள் இருந்தது. யோசேப்பு என்ன தெரியுமா பண்ணா? அவர்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவர்களை நேசித்து அன்பு செலுத்தினான். இதுவே கிறிஸ்துவின் அன்பு. இயேசு அதை தான் பண்ணார். அவரை காரி துப்பினார்கள், காயப்படுத்தினார்கள், தேவையற்ற வார்த்தைகளை பேசினார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இட்ஸ் காட்ஸ் லவ். அந்த இருதயம், அந்த டிவைன் லவ் தான் ஆண்டவர் இந்த இருதயத்துக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்.